الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ونفس وما سواها فألهمها فجورها وتقواها صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. நம்முடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், உலக முஸ்லிமான ஆண்கள் அனைவர்களின் மீதும், குறிப்பாக நம்மீதும் நம்மை சார்ந்திருக்கக்கூடிய உறவுகளின் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் கருணையும் என்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மனிதனுக்கு வழங்கியிருக்கக்கூடிய உடல்களில் 3 வகையான நிலைகளை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் உடலில் 3 விதமான தன்மைகள். ஒன்று, அவனுடைய உடல்களில் சில உறுப்புகளை அல்லாஹ் வெளியில் இருந்து பார்க்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்கிறான். இரண்டாவது, சில உறுப்புகள் உள்ளுக்குள் இருக்கிறது, அது நமக்கு உறுதியாகவே தெரியும். ஆனால் அது ஏதாவது ஒரு மருத்துவம் என்று வரும் பொழுது மட்டும்தான் அந்த உறுப்புகளை நம்மளால் பார்க்க முடியும். மூன்றாவது ஒரு நிலை, சில உறுப்புகள் நம்மோடு தான் இருக்கிறது, ஆனால் அதை நாம் உணர்ந்து கொள்ளதான் முடியுமே தவிர மருத்துவத்தாலும் நம்மளால் அதை கண்களால் பார்க்க முடியாது. இப்படி 3 வகையான நிலையை அல்லாஹ் மனிதனுடைய உடலோடு சேர்த்து வைத்திருக்கிறான். முதல் வகை, நம்முடைய பார்வைக்குள் சாதாரணமாக தெரியக்கூடியவை, நம்முடைய கைகள், கால்கள், நம்முடைய கண்கள், இது போன்றவைகள் எல்லாம் நாம் யதார்த்தமாகவே நாம் இந்த உறுப்புகளை எல்லாம் நாம் பார்த்து கொள்ளலாம். இரண்டாவது வகை, நம்முடைய உடலுக்குள் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள். இதயம் இருக்கிறது, கல்லீரல் இருக்கிறது, மண்ணீரல் இருக்கிறது, பெருங்குடல் இருக்கிறது, சிறுகுடல் இருக்கிறது. இதுவெல்லாம் நாம் ஏதேனும் ஒரு தேவை என்று வரும் பொழுது, மருத்துவ தேவைகள் வரும் பொழுது இதையெல்லாம் பார்க்கக்கூடிய நிலைகள். ஆனால் இதை நாம் எதையும் மறுக்க மாட்டோம், நம்மோடுதான் இருக்கிறது என்பது நம்ம எல்லோருக்குமே தெரியும். மூன்றாவது ஒரு நிலை இருக்கிறது, அது நம்முடைய உயிர், நம்முடைய மனம், நம்முடைய அறிவு. இதுவெல்லாம் ஒரு உறுப்புகளாக நம்மளால் பார்க்க முடியாது, ஆனால் நம்மோடு தான் அவைகள் இருக்கிறது. உயிர் நம்மோடு தான் இருக்கிறது, ஆனால் அது ஏதாவது ஒரு உருவம் இருக்கிறதா? எது உயிர் என்று நம்முடைய உடல்ல இருந்து ஏதாவது ஒன்றை மருத்துவத்தால் காண்பிக்க முடியுமா என்றால் நிச்சயமாக காண்பிக்க முடியாது. ஆனால் அதற்காக வேண்டி உயிர் இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. நம்முடைய பார்வையில் வெளியில் தெரியாது, உடலை கூறு போட்டாலும் கூட உள்ளுக்குள்ள எங்க உயிர் இருக்கிறது, எந்த பொருள் உயிர் என்று நம்மளால் சொல்ல முடியாது, எந்த மருத்துவத்தாலும் சொல்ல முடியாது. ஆனால் அதற்காக வேண்டி இல்லை என்று யாரும் மறுக்க முடியாது. இது உயிரினுடைய வகை. அதே போன்று தான் மனம். ஒரு மனிதனுக்கு மனம் இருக்கிறது என்று குர்ஆன் சொல்லுகிறது, ஹதீஸ் சொல்லுகிறது, மருத்துவம் சொல்லுகிறது. எல்லோருமே ஏற்றுக்கொள்கிறோம். நம்மளுடைய நிலைப்பாடும் அதுதான். மனம் என்றால் எங்கே?
கேட்டால் இதயத்தை கையில வைத்து சொல்லுவோம், இங்கு மனம் இருக்கிறது என்று சொல்லுவோம். ஆனால் அந்த மனம், அதற்கான உருவம் என்ன, அது ஒரு சதை துண்டா அல்லது அது எப்படி இருக்கிறது, அதனுடைய நிலைப்பாடு என்ன, அதனுடைய வடிவங்கள் என்ன, யாராலும் கேட்டாலும் சொல்ல முடியாது, மருத்துவத்தாலும் சொல்ல முடியாது. ஆனாலும் யாரும் மறுக்க மாட்டோம். அதே போன்றுதான் அறிவு. அறிவு எங்கே இருக்கிறது என்று கேட்டால் தலையில கையை வைத்து சொல்லுவோம், மூளையில இருக்குதுன்னு சொல்லுவோம். மூளை இருக்கிறது, ஆனால் அறிவு என்கிற பொருள் எங்கே இருக்கிறது, அறிவு என்கிற அந்த உருவம் எங்கே இருக்கிறது கேட்டால் யாருனாலும் சொல்ல முடியாது, மருத்துவத்தாலும் அதை காண்பிக்கவும் முடியாது. ஆனால் அதே சமயம் அது இல்லை என்று யாராலும் மறுக்க முடியாது. இப்படி அல்லாஹ் 3 வகையான நிலைப்பாடுகளை மனிதனோடு அல்லாஹ் வைத்திருக்கிறான். வெளிப்பார்வையில் தெரியக்கூடிய உறுப்புகள், 2வது உள்ளுறுப்புகள், 3வது நம்முடைய பார்வையிலேயே தெரியாது, எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணினாலும் மருத்துவத்தாலும் கூட கண்டறிய முடியாது. ஆனால் அதே சமயம் அவைகளை மறுக்கவும் முடியாது. இப்படி 3 வகையான நிலைப்பாட்டோடு அல்லாஹ் மனிதனின் உடலை அமைத்திருக்கிறான். இவைகளில் நாம் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியவை நம்முடைய மனம். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே குறிப்பிடுவார்கள், அலா இன்ன ஃபில் ஜஸதி முலகத்தன் இதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லு வ இதா ஃபஸலத் ஃபஸலல் ஜஸது குல்லு அலா வஹியல் கல்ப் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். உடலிலே ஒரு பொருள் இருக்கிறது, அது சரியாக ஆகிவிட்டது என்றால் உங்களுடைய உடலே சரியாக ஆகிவிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுடைய உடலே சரியாக ஆகிவிடும். அந்த ஒரு பொருள் கெட்டு போய்விட்டது என்றால் உங்களின் உடலே கெட்டு போய்விடும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு அது என்ன பொருள் என்பதை சொல்லுகிறார்கள். அலா வஹியல் கல்பு, அதுதான் மனம் என்று சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கல்பு எது என்று நம்மளால் காண்பிக்க முடியாது, ஆனால் அதை நாம் உணர்ந்து கொள்வோம். மனம் எது என்பது நமக்கு ஒரு பொருளாக தெரியவில்லை என்றாலும் ஆனால் அந்த உணர்வுகள் நமக்குள் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுடைய மனம் சரியாக ஆகிவிட்டது என்றால், நீங்கள் மனதால் சரியானவர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய உடல் முழுவதும் சரியாக ஆகிவிடும். நீங்கள் மனதால் கெட்டவர்களாக, மனதால் நீங்கள் தீயவர்களாக இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய உடல் முழுவதுமே நீங்கள் தீயவர்கள் தான் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்துகிறார்கள். உலகத்திலே இருக்கக்கூடிய நீதிமன்றங்களிலேயே மிக சிறந்த நீதிமன்றம், தலை சிறந்த நீதிமன்றம், ஒவ்வொரு மனிதனுடைய நீதிமன்றம் அவனுடைய மனம் மட்டும்தான், அவனுடைய மனசுதான். நீ நல்லவனா கெட்டவனா என்பதை அடுத்தவன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உன் மனம் என்ன சொல்லுகிறது, உன்னுடைய மனசாட்சி என்ன சொல்லுகிறது, உன்னுடைய மனதின் பார்வையில் நீ நல்லவனாக இருந்தால் நீ உண்மையிலேயே நல்லவன் தான். உன்னுடைய மனம் உன்னை தீயவன் என்று சொல்லுகிறது என்றால் உண்மையிலேயே நீ தீயவன் தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் தீர்ப்பு செய்கிறார்கள். நபியினுடைய பார்வையும் அதுதான். எனவே மனம் என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. அதை சாதாரணமாக நம்மளால் கடந்து விட்டு செல்ல முடியாது. நபியினுடைய பார்வையில் அது சரியாக இருந்தால் நீ நல்லவன், அது கெட்டதாக ஆகிவிட்டது என்றால், உன்னுடைய மனம் கெட்டதாக இருக்கிறது என்றால், அடுத்தவர்களுக்கு ஏதாவது ஒன்றை செய்ய நினைக்கிறாய், அது கெட்ட எண்ணத்தோடு செய்கிறாய் என்றால் அது அடுத்தவர்கள் பார்வைக்காக வேண்டி அல்லது முகஸ்துதிக்காக வேண்டி அல்லது பெருமைக்காக வேண்டி அல்லது விரோதம் குரோதத்தினால் ஏதோ ஒரு நிலைப்பாட்டோடு நீ செய்கிறாய் என்றால் அது மனதால் நீ தீயவனாக அதை செய்தால் நீ தீயவன் தான். அதனால்தான் மார்க்கம், அல்லாஹ்வும் ரசூலும் எந்த ஒரு அமலையும் அவர்களுடைய செயல்களை வைத்து முடிவு செய்வதில்லை. எண்ணத்தின் அடிப்படையில் தான் மார்க்கம் முடிவு செய்கிறது, எண்ணத்தின் பார்வையில் தான் முடிவு செய்கிறது. ஒருவன் தொழுகிறான், தொழுகை எல்லாமே சரியாக செய்கிறான், வெளி அமல்கள் சரியாக இருக்கிறது, சரியாக ருக்கு செய்கிறான், சரியாக சஜ்தா செய்கிறான், ஓத வேண்டியவைகள் எல்லாம் ஓதுகிறான். நம்மளுடைய பார்வையில் அது தொழுகைதான். ஆனால் அல்லாஹ்வின் பார்வையில் அவனுடைய மனம் என்ன நிலைப்பாட்டோடு இருந்தது. அல்லாஹ்வுடைய பார்வையில் மனம்தான். அவனுடைய உள்ளம் என்ன நிலைப்பாட்டோடு அவன் தொழுதான். எனவே எந்த நிலையில் தொழுதானோ அது தொழுகையாக ஏற்றுக்கொள்ளப்படும்.
ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மனிதனை பார்த்தார்கள். அவன் துஆ செய்து கொண்டிருந்தான். அழுது அழுது ரொம்ப கண்கள் எல்லாம் கண்ணீர் வடித்து துஆ செய்து கொண்டிருந்தான். ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்து விட்டு சொன்னாங்க, இவனுடைய துஆவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அங்கீகாரம் மட்டும் அல்லாஹ் எனக்கு தந்திருந்தான் என்றால், இவன் கேட்கிற அந்த நிலைப்பாட்டை பார்த்து, அவன் அழுகிற அந்த கண்ணீரை பார்த்து அவனுடைய துஆவை நான் அப்படியே கபூலாக்கி இருப்பேன் என்று மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நினைத்தார்கள். அப்பொழுது அல்லாஹ் சொன்னார், மூஸாவே, நீ அவனுடைய வெளிப்புறத்தை நீ பார்க்கிற, அவனுடைய உள்ளத்தை நான் பார்க்கிறேன்னு பதில் சொன்னான். அவனுடைய வெளிரங்கத்தை நீ பார்க்கிறாய், கண்களிலிருந்து கண்ணீர் வடிவதை நீ பார்க்கிறாய், ஆனால் அவனுடைய உள்ளத்தின் நிலைப்பாடு என்ன எனக்கு தெரியும். அவனுடைய உள்ளத்தின் நிலைப்பாடு என்ன என்பது எனக்கு தெரியும் என்று அல்லாஹ் ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பதில் சொல்லுகிறான். எனவே நம்முடைய செயல்கள் எல்லாம், நம்முடைய அமல்கள் எல்லாம் எதை கொண்டு தீர்மானிக்கப்படுகிறது என்றால், நம்முடைய மனதை கொண்டு தான் தீர்மானிக்கப்படுகிறது. அதனால்தான் அறிஞர் பெருமக்கள் சொல்லுவார்கள், ஒரு மனிதர் தொழுகிறார், ஒரு 4 ரக்காயத்தினுடைய தொழுகிறார், தொழுகைக்கு இடையில் திடீரென்று சந்தேகம் வந்து விட்டது, தான் 2 ரக்காயத்து தொழுதோமா அல்லது 3 ரக்காயத்து தொழுதேனா என்கிற சந்தேகத்தின் நிலைப்பாடு அவனுக்கு ஏற்பட்டு விட்டது. இப்பொழுது அவன் எப்படி தீர்ப்பு செய்வான்? இப்பொழுது அவனுடைய நிலைப்பாடு என்ன? தொழுகைக்குள்ளேயே இருக்கிறான், சந்தேகம் வந்து விட்டது. அறிஞர் பெருமக்கள் சொல்லுவார்கள், அவனுடைய மனம் என்ன சொல்லுகிறது? அவனுடைய மனதின் நிலைப்பாடு என்ன? 2 தொழுதா என்று சொல்லுகிறதா அல்லது 3 தொழுதா என்று சொல்லுகிறதா? எது உயர்வாக அவனுடைய மனம் சொல்லுகிறதோ அதுவே தீர்ப்பு என்று அறிஞர் பெருமக்கள் சொல்லுவார்கள். அவருடைய மனசு சொல்லுது, நான் 2 தான் தொழுதேன்னு சொல்லுதா, 2 தொழுதாக நினைத்துக் கொண்டு 3ஆவது ரக்காயத்தை தொழுதுக்கோ, அல்லது நான் 3 தான் தொழுதேன் என்று அவன் மனம் சொல்லுகிறதா, அதுவே 3ஆக இருக்கட்டும், நீ 4ஆவது ரக்காயத்தை தொழுதுகொள் என்று அறிஞர் பெருமக்கள் தீர்ப்பு எழுதுகிறார்கள். என்றால் மனதை தான் மார்க்கம் பார்க்கிறது. மனதின் பார்வையில் தான் அவருடைய இபாதத்துகள் அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். எனவே மனதை சாதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு மனிதனை திருத்துவதற்கு தலை சிறந்த ஆயுதம் அவனுடைய மனம் மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. 1000 பயான்களை கேட்டெல்லாம் ஒரு மனுஷன் அவ்வளவு சீக்கிரம் திருந்த மாட்டான். ஒரு நொடி பொழுது அவனுடைய மனம் சொல்லிவிட்டது என்றால் மாறிடுவான். எவ்வளவு பயான்கள் கேட்டாலும் சரி, எவ்வளவு குர்ஆனுடைய வசனங்கள் கேட்டாலும் சரி, அது எல்லாம் செய்யாத ஒரு அற்புதத்தை அவனுடைய மனம் கொஞ்சம் நினைத்து விட்டது என்றால், தான் செய்யக்கூடிய தவறுகளை அவன் உணர்ந்து கொண்டான் என்றால் உடனடியாக மாறிக்கொள்வான். மனம் மட்டும்தான் அவனை திருத்தக்கூடிய தலை சிறந்த நீதிமன்றம். அதை தாண்டிய ஒரு நீதிமன்றம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. அவனை மாற்றக்கூடிய நிலை அதுதான். அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி, அல்லாஹ்வின் மீதும் ரசூலின் மீதும் மிக நெருக்கமான பிரியம் கொண்ட ஒரு சஹாபி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களாக இருக்கக்கூடிய பனூ குரைலா என்கிற ஒரு வம்சம், அவங்களை முற்றுகையிட்டு இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் போர் நடந்து முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அவர்களை பற்றிய நிலைப்பாடு என்ன என்பது அந்த பனூ குரைலாவுடைய வம்சத்துக்கு தெரியணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம முற்றுகையிட்டு இருக்கிறாங்க, வெளியில போக முடியாது. இப்பொழுது நாமவே வந்து சரணடைந்தால் நபியினுடைய நிலைப்பாடு என்ன? அவங்க நம்மளை மன்னிச்சு விட்டுருவாங்களா அல்லது வேற ஏதாவது செய்வாங்களா என்று தெரிந்து கொள்ளணும். இதை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களோடு இஸ்லாத்திற்கு முன்பு பழக்கத்தில் இருந்த அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு என்கிற சஹாபிய தேர்ந்தெடுத்து அவர்கள்ட்ட போய் பேசுறாங்க. அபூ லுபாபா ரலியல்லாஹு, இதற்கு முன்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகசியமாக ஒரு ஆலோசனை நடத்திட்டாங்க. அந்த ஆலோசனையில அபூ லுபாபா ரலியல்லாஹு இருந்தாங்க. பனூ குரைலாவை என்ன செய்யலாம் என்கிற முடிவு, அந்த ஆலோசனையும் செய்யப்பட்டு ஒரு முடிவு எடுக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது பனூ குரைலா அபூ லுபாபா ரலியல்லாஹு போய் கேட்கும் பொழுது அவங்க அழுது புலம்பி தன்னுடைய நிலைப்பாடுகளை எல்லாம் சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு கேட்கிறாங்க. அழுகவும் அபூ லுபாபா ரலியல்லாஹு இறக்கப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரகசியத்தை வெளிப்படுத்தி விட்டார்கள். பனூ குரைலாவுடைய அவங்களுக்கு செய்யக்கூடிய தீர்ப்பு என்ன என்பதை வெளிப்படுத்திட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்களுக்கு மரணம் தான்,
ரசூலுல்லாஹ்வுடைய தீர்ப்பு, நீங்க எல்லாருமே கொல்லப்பட வேண்டியவர்கள் என்பது நபியினுடைய தீர்ப்பு என்பதை வெளிப்படுத்திட்டாங்க. இது ரகசியமாக நடந்த ஒரு செயல். அதை அபூ லுபாபா ரலியல்லாஹு பனு குறைலாவுடைய கூட்டத்தார்கள் சொல்லிட்டாங்க. சொல்லி முடிந்ததற்கு பின்னால் சொன்னதை முடிச்சுட்டாங்க. சொன்னதற்கு பின்னால் அபூ லுபாபா ரலியல்லாஹுடைய மனம் தவறு செய்து விட்டோம் என்று உணர்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரகசியமாக எடுத்த ஒரு முடிவை நாம் வெளிப்படுத்தி விட்டோம். எனவே அவர்களுக்குள் பயம், மனம் பதட்டத்தை உணர்கிறது. மனசாட்சி ஏற்றுக்கொள்ளல. உடனடியாக என்ன செய்கிறார்கள்? நேரடியாக மஸ்ஜித் நபவிக்கு வருகிறார்கள். மஸ்ஜித் நபவிக்கு வந்து உஸ்துவானி தௌபா என்று சொல்லி ஒரு தூண் இருக்கிறது. அந்த தூணிலே போய் தங்களை தாங்களையே கட்டிட்டாங்க. கட்டிக்கொண்டு சொன்னாங்க, நான் மிக பெரும் தவறு செய்து விட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரகசியத்தை அவருடைய அனுமதி இல்லாமல் வெளிப்படுத்தி விட்டேன். ஒரு பாவம் செஞ்சு விட்டேன். இப்பொழுது இந்த பாவத்திற்கான மன்னிப்பை அல்லாஹ் சொல்லாமல் நான் இந்த தூணை விட்டு வெளியில வருவதாக இல்லை. கட்டிட்டாங்க. சஹாபாக்கள் சிலர்கள் போய் சொன்னாங்க நபி இடத்துல, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய ரகசியத்தை அபூ லுபாபா வெளிப்படுத்திட்டாரு. வெளிப்படுத்திட்டு இப்போ போய் தூண்ல போய் மஸ்ஜித் நபவியுடைய தூண்ல போய் கட்டி போட்டுக்கிட்டாரு. தன்னைத்தானே கட்டி போட்டு கொண்டு மன்னிப்பு இல்லாமல் நான் வெளியில வர்றதாக இல்லைன்னு முடிவெடுத்துக் கொண்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அவர் நேரடியாக என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டிருந்தாருன்னா நான் அல்லாஹ்கிட்ட அவருக்காக வேண்டி மன்னிப்பு கேட்டிருப்பேன். அவர் நேரடியாக அல்லாஹ்கிட்டயே போயிட்டாரு. அவர் போய் தூண்ல போய் கட்டி போட்டு கொண்டார். எனவே இனி அல்லாஹ்வுடைய மன்னிப்பு வராம நான் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு. அல்லாஹ்வுடைய மன்னிப்பு வராமல் நான் எதுவும் செய்ய முடியாது. தூணுல கட்டி போட்டு தாங்களே கட்டி போட்டுக் கொண்டார்கள். அபூ லுபாபா ரலியல்லாஹு தொழுகைக்காக வேண்டியும் தன்னுடைய அசுத்தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டியும் அவருடைய மனைவியோ மகளோ யாராவது வந்து அவுத்து விடுவாங்க. பகல்லாம் நோன்பு வைப்பார், இரவெல்லாம் கட்டி போட்டுட்டு அப்படியே இருப்பார். நாட்கள் கடந்து சென்றது. சில நாட்களுக்கு பின்னால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுடைய நேரத்துல இருக்கும் பொழுது உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுடைய தொழுகை தொழுது கொண்டு இருக்கும் பொழுது அல்லாஹ் வசனம் இறக்கி வைக்கிறான். திருக்குர்ஆனில அபூ லுபாபா ரலியல்லாஹுவை மன்னித்து வசனம் இறக்கி வைக்கிறான். அல்லாஹ் வசனம் இறக்கி வைத்ததற்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அழைத்து சொன்னார்கள், அபூ லுபாபாவை அல்லாஹ் மன்னித்து விட்டா போய் சுப செய்தியை சொல்லுங்க. போய் சொல்லப்படுகிறது. அபூ லுபாபா ரலியல்லாஹு இடத்துல கேட்டதும் சந்தோஷப்படுகிறார். சந்தோஷப்பட்டதோடு மட்டும் இல்லாமல் வெளியில வாங்கன்னு கூப்பிடுறாங்க. கயிறு அவுத்து விடுறோம் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. இல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே வந்து என் கயிறு அவுக்கணும். அடுத்த ஒரு நிபந்தனை, முதல் நிபந்தனை அல்லாஹ்விடத்திலிருந்து மன்னிப்பு வரணும். இப்பொழுது அல்லாஹ்விடத்திலிருந்து மன்னிப்பு வந்து விட்டது. அதற்கு பின்னால் இப்பொழுது அடுத்தவருடைய நிலைப்பாடு என்ன? நபி வந்து என்ன அவுத்து விடணும். என்னுடைய கயிற்றை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அவிழ்க்க வேண்டும் என்று அவர் சொல்லிட்டார். வந்து சஹாபாக்கள் சொன்னாங்க, ஃபஜ்ருடைய தொழுகை தஹஜ்ஜுல அல்லாஹ் வசனம் இறக்கி வச்சான். ஃபஜ்ருடைய தொழுகை, ஃபஜ்ர் தொழுகைக்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவிக்குள்ள உள்ள அப்படியே போகும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ லுபாபாவுடைய கயிற்றை அவிழ்த்து விட்டுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவிக்குள்ள உள்ள போனாங்க. இந்த நிகழ்வு நடந்து முடிந்தது. இதை புரிந்து கொள்ளக்கூடிய செய்தி என்னன்னா, அவர் சொன்ன செய்தி பனு குறைலாவிடத்துல நபியினுடைய ரகசியத்தை வெளிப்படுத்திய செய்தி அவரை தவிர யாருக்குமே தெரியாது. அவரை தவிர யாரும் அறியல. ஆனாலும் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் துரோகம் இழைத்து விட்டோம், தவறு செய்து விட்டோம், அவருடைய ரகசியத்தை வெளிப்படுத்தி விட்டோம் என்பதை அவருடைய மனம் ஏற்றுக்கொள்வதற்கு தயார் இல்லை. தான் தவறு செய்து விட்டோம் என்பதை அவருடைய மனம் உணர்கிறது. எனவே மனமே அங்கு நீதிமன்றமாக மாறி தன்னுடைய குற்றத்தை, அதற்கான பரிகாரத்தை தேட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இவ்வளவு சிரமத்தையும் அவர் தாங்கிக் கொண்டார். அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எனவே மனம்தான் ஒரு மனிதனுடைய மிக சிறந்த ஆயுதம், மிக சிறந்த நீதிமன்றம். அதில் நாம் சரியானவர்களாக நாம் இருந்தோம் என்றால் நம்முடைய செயல்பாடுகள் அனைத்துமே சரியாக இருக்கும்.
ஒரு பொழுதும் எந்த தவறும் செய்ய மாட்டோம், எந்த விதமான குற்றமும் செய்ய மாட்டோம். அது வெளிப்படைகள் இருந்தாலும் சரி அல்லது ரகசியமாக இருந்தாலும் சரி எந்த தவறும் செய்ய மாட்டோம். அப்படி ஒரு சமயம் சந்தர்ப்ப சூழ்நிலையில் தவறுகள் நிகழ்ந்து விட்டாலும் கூட உடனடியாக மன்னிப்பை தேடி அல்லாஹ் ரசூலுடைய வாசல்ல வந்து நிற்போம். எப்பொழுது நம்முடைய மனம் சரியாக இருந்தால். மாயிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற ஒரு சஹாபி ஒரு பெரும் பாவம் செஞ்சிட்டாங்க, ஒரு பெரும் தவறு செய்து விட்டார்கள். அல்லாஹ்வினால் பெரும் பாவம் என்று சொல்லப்படக்கூடிய விபச்சாரம் புரிந்து கொண்டார்கள். நடந்துருச்சு. நடந்ததற்கு பின்னால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சபைக்கு வர்றாங்க. வந்து நபியிடத்துல சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செஞ்சிட்டேன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகமாக அவரை விட்டு முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். வேகமாக முகத்தை திருப்பிட்டு, என்ன உளறீங்க போங்க அப்படின்ட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றீங்க போங்க அப்படின்னு துரத்தி விட்டாங்க. போனார் அந்த சஹாபி. திரும்பவும் வந்தார் ரசூலுல்லாஹ்விடத்தில், திரும்பவும் வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், இது போன்ற பாவம் செஞ்சிட்டேன், விபச்சாரம் புரிஞ்சிட்டேன்னு சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய செயல்பாடுகள், அவருடைய குணங்களை எல்லாம் அறிந்தவர்கள், பேணுதலான ஒரு சஹாபி. எனவே அவருடைய தன்மைகளை எல்லாம் அறிந்ததினால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, திரும்ப வந்து சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, திரும்ப போங்கன்ட்டாங்க. இப்படியே 4 முறை அந்த சஹாபி வந்து சொல்லுகிறார். யாருமே அவருக்கு, அவர் செய்த அந்த பாவத்திற்கு அடுத்தவர்கள் வந்து சாட்சி சொல்லல, அடுத்தவர்கள் வந்து சாட்சி சொல்லல, அல்லது பாதிக்கப்பட்ட பெண் வந்து சாட்சி சொல்லல, யாருமே சாட்சி சொல்ல கிடையாது. தன்னைத்தானே வந்து குற்றவாளியாக வந்து நிறுத்துகிறார், நபியின் முன்னிலையில் நிறுத்துறார். தான் ஒரு தவறு செஞ்சிட்டேன், பாவம் செஞ்சிட்டேன் என்று 4 முறை வந்து அந்த சஹாபி சொல்கிறார்கள். ஒவ்வொரு தடவையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை துரத்தி விட்டாங்க. நீங்க அப்படிலாம் செஞ்சிருக்க மாட்டீங்க, போங்கன்னு சொல்லி துரத்தி விட்டார்கள். 4வது தடவையும் அந்த சஹாபி வந்து சொன்னதற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஹதீஸ்ல வருகிறது, ரொம்ப தெளிவாகவே கேட்டார்கள். ஹதீஸ்ல வருகிறது, நீங்க என்ன செஞ்சீங்க, விபச்சாரத்தினுடைய தன்மைகளை சொல்லி இப்படி நீங்க செஞ்சீங்க கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என பெரும்பாவம், மரண தண்டனை விதிக்கக்கூடிய பெரும் குற்றம். அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4வது முறையும் வந்து அவர் சாட்சி சொன்ன பொழுது, தன்னைத்தானே குற்றவாளி என்று சொன்ன பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விபச்சாரத்தை பற்றி மிக தெளிவாகவே கேட்டாங்க. இப்படியெல்லாம் நீங்க செஞ்சீங்களான்னு கேட்டாங்க. அவர் ஆமா என்று சொன்னார். சொன்னதற்கு பின்னால் ரசூலுல்லாஹ் மரண தண்டனை விதித்தார்கள். அந்த சஹாபிக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. ரசூலுல்லாஹ் மரண தண்டனை நிறைவேற்றியதற்கு பின்னால் சில நாட்கள் கடந்தது. சில நாட்களுக்கு பின்னால் அந்த பெண் இப்போது வர்றாங்க. அந்த பெண் இப்பொழுது வருகிறார்கள் நபியிடத்துல. வந்து ரசூலுல்லாஹ்விடத்துல சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இப்படி நான் செஞ்சிட்டேன்னு சொல்றாங்க, விபச்சாரம் செய்துட்டேன் என்று. அந்த பெண் இப்பொழுது வந்து சொல்லுகிறாள். சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அதே போன்று தங்களுடைய செயல்பாடுகளை, முகத்தை திருப்பிக் கொள்றாங்க. நீ எல்லாம் அப்படி செஞ்சிருக்க மாட்ட போ என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது அந்த பெண் சொல்லுகிறது, யா ரசூலல்லாஹ், மாயிஸினுடைய விஷயத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொண்டீர்களோ அது மாதிரி என்கிட்டயும் நீங்க நடந்துக்கோங்க. இப்பொழுதுதான் ரசூலுல்லாஹ் புரிந்து கொண்டு கேட்டாங்க, நீ தான் அந்த பெண்ணான்னு கேட்டாங்க. ஆமான்னு அந்த பெண் சொன்னது. அதற்கு பிறகு சில காலங்கள் அவகாசம் கொடுத்தாங்க. குழந்தை பெற்றெடுத்து பால் குடி எல்லாம் மறக்கடிக்கப்பட்டதற்கு பின்னால் இப்பொழுது அந்த பெண்ணுக்காக வேண்டி ஒரு குழி தோண்டப்பட்டு அந்த பெண் அதுக்குள்ள இறக்கி வைத்து சுற்றிலும் சஹாபாக்கள் நின்று அவர்களுக்கான தண்டனையை நிறைவேற்றுகிறார்கள். மரண தண்டனை கொடுக்கப்படுகிறது. மரண தண்டனை கொடுக்கப்படும் பொழுது காலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கல்லை தூக்கி எரிகிறாங்க. எரியும் பொழுது அவருடைய தலையில பட்டு அதனுடைய ரத்தம் அப்படியே பீச்சி கொண்டு அவருடைய முகத்துல வந்து படுது. காலித் ரலியல்லாஹு அவருடைய முகத்துல பட்ட பொழுது சபித்தார்கள், ஏசினாங்க. காலித் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுக்கு பயங்கரமான கோபம் வந்தது. இந்த காலித் ரலியல்லாஹுடைய வார்த்தையை கேட்டதும் பயங்கரமாக கோபப்பட்டு சொன்னாங்க, அந்த பெண் தூய்மையானவள். ரசூலுல்லாஹ் சொல்ற வார்த்தை, அந்த பெண் பரிசுத்தமானவள், அவள் அழகான முறையில் தௌபாவை தேடிக் கொண்டார்கள். எனவே நீங்கள் அவர்களை சபிக்காதீர்கள். நபியினுடைய வார்த்தை. இதுவெல்லாம் நடந்ததற்கு பின்னால்
சஹாபாக்களை நாம குறைத்து மதிப்பிட்டு விடக்கூடாது. அதற்காக வேண்டிய ரசூலுல்லாஹ் செய்த அடுத்த செயல் என்ன தெரியுமா? இந்த 2 நபர்களுக்கும் ரசூலுல்லாஹ்வை முன் நின்று ஜனாஸா நடத்தினாங்க. நபியே தொழுக வைத்தார்கள். நான் தொழுக வைக்கிறேன், அவர்களுக்கான அனைத்தையும் ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நின்று ஜனாஸா தொழுகை வைத்தார்கள். வைத்துவிட்டு சொன்னாங்க, இவங்கள் அழகிய முறையில் தௌபாவை தேடிக்கொண்டார்கள். இவங்களை நீங்க யாரும் திட்டக்கூடாது, இவர்கள் யாரும் நீங்கள் சபிக்க கூடாது. இவர்கள் அழகான முறையில் தௌபாவை அல்லாஹ்விடத்திலே தேடிக்கொண்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல தற்கொலை செய்து கொண்டவனுக்கு ரசூலுல்லாஹ் தொழுகை வச்சதே கிடையாது. ரசூலுல்லாஹ் தற்கொலை செய்து கொண்டவர்களுக்கு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தொழுகை வைத்ததே கிடையாது. அப்படி ஒரு ஜனாஸா வரப்பட்ட பொழுது உங்களுடைய சகோதரருக்கு நீங்களே தொழுகை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் தொழுகை வைக்கவும் இல்லை, தொழுகவும் இல்லை. தற்கொலை செய்து கொண்டவனுடைய ஜனாஸா. அதே மாதிரி தான் கடனை அடைக்காமல் யாராவது மௌத்தாயிட்டாங்கன்னா அவங்களுடைய ஜனாசாவை ரசூலுல்லாஹ் தொழ வைக்கவும் இல்லை, தொழுகவும் இல்லை. யாருக்காவது அவருடைய கடனை அடைப்பதாக யாராவது பொறுப்பு எடுத்துக் கொண்டால் அப்பொழுது போய் ரசூலுல்லாஹ் தொழுக வைத்திருக்கிறார்களே தவிர, யாரும் பொறுப்பு இல்லாத பொழுது ஒரு கடனாளியினுடைய ஜனாசாவை ரசூலுல்லாஹ் தொழுக வைத்தது கிடையாது, தொழுதும் கிடையாது. யோசித்து பாருங்கள். இதையெல்லாம் இவ்வளவு பெரிய கடுமையான குற்றமாக ரசூலுல்லாஹ் ஒருபுறம் பார்க்க, விபச்சாரத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விபச்சாரம் புரிந்து அதற்கான தண்டனை பெற்று வஃபாத்தான இந்த சஹாபாக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்களே முன் நின்று ஜனாஸா தொழுகை நடத்தினார்கள். காரணம் அவங்க தேடிக்கொண்ட தௌபா. அவருடைய மனசாட்சி உறுதியது. இவர்களுக்கு யாரும் வந்து சாட்சி சொல்லல, இவர்களுக்கு யாரும் வந்து அடுத்தவர்கள் இப்படி நடந்து கொண்டார்கள் என்று குற்றம் சொல்லவில்லை. தங்களை தாங்களே உணர்ந்து முன் வந்தார்கள். இதுதான் மனம் சரியாக இருக்கும் என்றால் ஏதேனும் ஒரு சமயத்தில் தவறு இழைத்து விட்டாலும் கூட அந்த மனம் நம்மை திருத்திடும், அந்த மனம் நம்மை சரிபடுத்திவிடும், அந்த மனம் நம்மை ஒழுக்கமாக ஆக்கிவிடும். அதனால் தான் மார்க்கத்தின் பார்வையில் மனதை விட மனசாட்சியை விட தலை சிறந்த நீதிமன்றம் எதுவுமே கிடையாது. அதுதான் ஒரு மனிதனுக்கு அது சரியாக இருக்கும் என்றால் அதுதான் ஒரு மனிதனுக்கு எது சரியானது என்பதை நிலைநிறுத்தும், எடுத்துச் சொல்லும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, சஹாபாக்களும் சரி, அடுத்தவர்களை பற்றி தன்னுடைய மனதால் நல்லதை நினைக்க வேண்டும் என்று தான் ஒவ்வொரு முறையும் ஆசைப்பட்டாங்க. யாரையும் தவறாக நினைப்பதற்கு ரசூலுல்லாஹ் ஒருபொழுதும் விரும்பியது கிடையாது. அதாவது சஹாபாக்கள் சில சமயங்கள் இன்னொரு சஹாபியை பற்றி குறை சொல்வதற்கு முயற்சித்தாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வார்த்தையில் சொல்லிடுவாங்க, உங்கள யாரும் யாரை பத்தி என்கிட்ட வந்து குறை சொல்லாதீங்க, உங்களில் எல்லோரையுமே நான் நல்லவர்களாகவே நினைப்பதற்கு நான் ஆசைப்படுறேன். என்கிட்ட வந்து யாரும் யாரை பத்தியும் குறை சொல்லாதீங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பழக்கம் அது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்தவர்களை பற்றிய குறையை இன்னொருவர்கள் கேட்டு தெரிந்து கொள்ள மாட்டார்கள். அடுத்தவங்களுடைய குறைய இன்னொருவரிடத்துல கேட்டு ரசூலுல்லாஹ் தெரிந்து கொள்ளக்கூடிய பழக்கமே நபி இடத்துல கிடையாது. தவறு செஞ்சா நேரடியாக பார்த்தா திருத்துவாங்க, சொல்லி கொடுப்பாங்க. அல்லது தவறு செய்தவர்கள் தாங்களாகவே முன் வந்து நாங்கள் இப்படி எல்லாம் தவறு செஞ்சிட்டோம் என்று சொல்லுவாங்க. இதுதான் நடைமுறையை தவிர அடுத்தவர்களுடைய குறையை இன்னொருவரிடத்திலே கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருத்தியதாக வரலாறுகள் இல்லை. எனவே மனதிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நம்முடைய மனம்தான் மிக சிறந்த நீதிமன்றம். நம்மை ஒழுக்கப்படுத்தக்கூடிய நிலையில் நம்முடைய மனம் மட்டும்தான் இருக்கிறது. அதை தாண்டி வேறு எதுவும் நம்மை ஒருபொழுதும் நம்மளை தூய்மைப்படுத்தாது, சுத்தப்படுத்தாது. ஒரே வாரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கும் பொழுது ஒரு மனிதர் வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், ஈமான்னா என்னன்னு கேட்டார். அப்பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதா சர்ரத்த ஹஸனத்துக வஸாஅத்துக சய்யிஅத்துக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருக்கமாக சொன்ன வார்த்தை தான், நீ ஒரு செயலை செஞ்ச அந்த செயல் உனக்கு சந்தோஷத்தை தருகிறது,
நீ ஒரு செயலை செய்கிறாய், அந்த செயல் உனக்கு சந்தோஷத்தை தருகிறது என்றால் அது நீ நன்மையானதை செய்திருக்கிறாய். ஒரு செயலை செஞ்ச அந்த செயல் உனக்கு மன அழுத்தத்தை தருகிறது, ஒரு குற்ற உணர்ச்சியை தருகிறது என்றால் நீ கெட்டதை செய்திருக்கிறாய். நீ விளங்கிக்கும் முஃமின் தான். ஒரு செயல் செய்யும் பொழுது உனக்கு ஒரு நன்மையான செயலை செஞ்சு உன்னுடைய உள்ளம் அது சந்தோஷப்படுகிறது என்றால் நீ முஃமின். ஒரு பாவமான செயலை செய்து அந்த பாவத்தின் மூலமாக உன்னுடைய மனம் உனக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறது, ஒரு குற்ற உணர்ச்சியை தருகிறது என்றால் நீ முஃமின். நாங்க ரசூலுல்லாஹ். செயல்தான் தீர்மானிக்கிறது. அந்த செயல் நம்முடைய மனம் எப்படி எடுத்துக்கொள்கிறது என்பதை கவனித்துத்தான். நல்லதை நாம் செய்தோம் என்றால் சந்தோஷம், மனதிற்கு சந்தோஷத்தை தருகிறது என்றால், ஒரு தீமையை செய்து விட்டோம், அந்த தீமை நமக்கு மன அழுத்தத்தை, ஒரு குற்ற உணர்ச்சியை நமக்கு தருகிறது என்றால் நீ முஃமின் என்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பாவத்தை செஞ்சிட்டும் அந்த பாவத்தின் மூலமாக ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லாமல் நாம் இருந்தோம் என்றால் அது முஃமினுக்கான அடையாளம் இல்லை, அது ஒரு முஃமினுக்கான அடையாளம் கிடையாது. எனவே மனம்தான் நம்முடைய தலை சிறந்த ஒரு நீதிமன்றம். அதற்கு முக்கியத்துவம் கொடுப்போம். நம்முடைய மனம் என்ன சொல்லுகிறது என்பதை எல்லா செயல்களிலேயும் நாம் பார்க்கணும். அது இபாதத்துகளாக இருந்தாலும் சரி, அல்லது வெளிப்புற செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி, அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடிய உதவி ஒத்தாசைகளாக இருந்தாலும் சரி, நம்முடைய மனம் என்ன சொல்லுகிறது என்பதை பார்த்துத்தான் நாம் செய்யணும். இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி வர்றாங்க. செய்திகள் சொல்லப்பட்டு விட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுற்றி இருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, இக்ரிமா ரலியல்லாஹு யார் என்றால் அபூ ஜஹலின் மகன். அபூ ஜஹல் எப்படிப்பட்டவர் என்பது நமக்கு தெரியும். நபிக்கும் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மிக பெரும் விரோதியாக இருந்த ஒருவர். அவருடைய மகன் இக்ரிமா ரலியல்லாஹு இப்போது இஸ்லாத்தை தழுவுவதற்காக வேண்டி வருகிறார்கள். வரும்பொழுது ரசூலுல்லாஹ் சுற்றி இருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு சொல்றாங்க, தோழர்களே, இக்ரிமா இஸ்லாத்தை தழுவுவதற்காக வேண்டி வருகிறார். வரும்பொழுது நீங்கள் யாரும் அவருடைய முன்னிலையில் அபூ ஜஹலை பற்றி பேசாதீங்க. அபூ ஜஹலை பற்றி நீங்கள் யாரும் பேச வேண்டாம். அவர் விரோதிதான். இருந்தாலும் கூட இக்ரிமாவினுடைய மனம் வேதனைப்படும். ரசூலுல்லாஹ்வுடைய பார்வை எவ்வளவு தூய்மையான பார்வை, யோசித்து பாருங்கள். இக்ரிமா ரலியல்லாஹுடைய மனம் வேதனைப்படும். அல்லாஹ்வுடைய விரோதி என்பதுதான் சரிதான். இருந்தாலும் கூட இக்ரிமாவுக்கு முன்னால் அபூ ஜஹலை பற்றி நீங்கள் பேச வேண்டாம், அது அவருடைய மனதிற்கு வேதனை தரும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள் என்றால் எவ்வளவு தூரம் இந்த மார்க்கம் மனதிற்கு முக்கியத்துவம் தருகிறது. மனதை ஒழுக்கமாகவும் சீராகவும் வைத்துக் கொள்வதற்கு எவ்வளவு தூரம் இந்த மார்க்கம் முக்கியத்துவம் தருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மனம் என்பது சாதாரணமாக நாம் கடந்து சொல்லக்கூடிய ஒரு பொருள் அல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய பார்வையில் அது சரியாக இருக்கும் என்றால், மனம் சரியாக இருக்கும் என்றால் நம்மை அதுவே சீர்படுத்திவிடும். நபியினுடைய வார்த்தை அதுதான். நம்மை ஒழுக்கப்படுத்திவிடும். வேறு எதுவும் நமக்கு தேவையில்லை. வெளியில இருந்து எதுவும் நமக்கு ஒழுக்கப்படுத்த வேண்டிய அளவுக்கு எந்த செய்திகளும் நமக்கு தேவையில்லை. நம்முடைய மனம் சரியாக இருந்தால் அதுவே நம்மை சீராக ஆக்கிவிடும். நம்முடைய மனம் கெட்டதாக இருக்கும் என்றால் அதுவே நம்மளை தீயவர்களாக மாற்றிவிடும். எனவே மனம்தான் நம்மை நல்லவர்களாக ஆக்குவதும் தீயவர்களாக ஆக்குவதும் அந்த இடத்தில் இருப்பது மனம். எனவே அதை ஒழுக்கமாக வைத்துக் கொள்வோம், அதை சீராக வைத்துக் கொள்வோம். நிச்சயமாக நாம் அல்லாஹ்விடத்தில் வெற்றியாளர்களாக இருப்போம். அல்லாஹு தஆலா நம்முடைய மனதை தூய்மையானதாக ஆக்குவானாக. நம்முடைய மனசாட்சியையும் அல்லாஹ் தூய்மையாக வைத்து நேர்மையோடு வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.